நான் கொல்லிமலையில் இருக்கும் சராசரி கடவுளை கொஞ்சம் அதிகமாக கும்பிட்ற பக்தர் திருப்பியும் ஒரு வீடியோ பதிவு செய்கிறேங்க. இப்போது தாய் தந்தை செஞ்ச பாவம் பிள்ளைங்களை சேருமா இல்லையா? அது எப்படி சொல்லணும்னா, தாய் தந்தைக்கும் பாவத்துக்கும் சம்மந்தன்றது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது தாய் தந்தை செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்கு சேரவே சேராது. இப்போது தாய் செஞ்ச பாவமும் தந்தை செஞ்ச பாவமும் இதை யாராவது ஒருத்தர் சொல்லி காட்டுவாங்க பசங்கக்கிட்ட. அதை சொல்லி காட்டும்போது மட்டுமே தான் அவங்க சின்ன சின்ன வேலை என்னும்போது பிரச்சனைகளும் வர செய்ய தான் செய்யும். அந்த பிரச்சனையை முடிஞ்சதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் கழித்து அந்த வேலையை தொடர செய்யும்போது அந்த தாய் தந்தை இதனால் இது போல் செஞ்சதை மனசில் சொல்லும்போது அவங்க பதிஞ்சிருக்கிறதுனால தான் அவங்க அதுக்கு அடுத்து அந்த வேலையை செய்யும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக அதை அப்படியே தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு தடங்களாகி நிற்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அதை மனசில் அப்படியே நினச்சிப்பாங்க, ஓஹோ தாய் தந்தை பாவம் செஞ்சதுனால தான் இந்த வேலை செய்ய முடியாமல் நிற்கிது அப்படின்னு. அதை மனசளவில் அவங்க சொல்லாமல் தாயும் தந்தையும் இது போல் செஞ்ச பாவத்தினால இப்படி இல்லைன்றதை அவங்க மனசில் நினைக்கலன்னா இந்த பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த பிரச்சனைன்றது எப்பவுமே வரவே அவங்க ஆயுசு முறைக்கும் கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதன் பிரகாரம் வராதுங்க. மற்றபடி அவங்களுக்கு அவங்க செய்கிற பாவம் அவங்களோட தான் சேருமே தவிர மற்றது இந்த பசங்களோட வெற்றிக்கும் தோல்விக்கும் பசங்களால் மட்டுமே தான் காரணமே தவிர தாய் தகப்பனார்